இன்றைக்கி சப்ளிமெண்ட்ரியில் கம்பராமாயண கதையை தொடர்ச்சியாக பார்ப்போம். நேற்றுக்கு என்ன முடித்தது வந்து சரஸ்வதி முதல் பாட்டுக்கு உலகம் யாவையும்ன்ற அந்த வரியை எடுத்து கொடுத்து கம்பரை பாட சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறார். கம்பர் உட்காந்து ராப்பகலாக உட்காந்து எழுதுறார். ராப்பகலாக உட்காந்து எழுதுறாருன்னா சாதாரணமாக ஒரு மனுஷனால் எழுத முடியாது. 24,000 ரெண்டடி, 11,000 சந்தைகள். கம்பராமாயணத்தில் 24,000 ஈரடிகள், 11,000 சந்தைகள். இந்த சந்தைகள் வித்தியாசப்படுறதே நினைக்காதீங்க. அது வந்து சந்தைகள் என்னென்னா, சில நேரத்தில் வந்து ஒரு பாட்டுக்கு 5 வரி இருக்கும், ஒரு பாட்டுக்கு 7 வரி இருக்கும், ஒரு பாட்டு 2 வரியோடையும் முடிஞ்சு போகும். ஆனால் அது மாதிரி வர்றதுனால சந்தைகள் வந்து நிறையா வித்தியாசம் வரும். 24,000 ஈரடியும் 11,000 சந்தைகளும், ஈரடி இது விட்டுட்டார் தனியாக, 11,000 சந்தைகளையும் சேர்த்து 35,000 பாடல்களை பாடியிருக்கார். 35,000 பாடல்களை எழுதியிருக்கார். உலகம் யாவையும்னு ஆரம்பித்து கடைசி தான் அங்கதான் அனுமன் தாங்க, அங்கதான் அரியணை, அங்கதான் அரியணை தாங்க, அங்கதான் அரியணை அனுமன் தாங்க, அங்கதான் உடைவாள் இருந்த அந்த பாட்டு வந்து கடைசி பாட்டு. அதோட முடிக்கல. அதுதான் ராமாயணத்தில் ஒரு பட்டாபிஷேகத்தோட முடிகிறது. அந்த மாதிரி 35,000 பாடல்களை பாடியிருக்கார். எத்தனை நாள்லன்னா 90 நாளில் பாடியிருக்கார். 3 மாசத்துல 2 மண்டலம்னு சொல்றாங்க. கம்பராமாயணத்தில் அவர் கதையில வந்து கம்பரத்தில் வந்து 2 மண்டலத்தில் 106 நாளில் பாடியிருக்கார். ஒரு மண்டலம்ன்றது 48 நாள். 96 நாளில் 35,000 பாட்டு பாடியிருக்கார். நீங்க ஒரு தோராயமா ஒரு கணக்கு போட்டு பாருங்க. ஒரு நாளைக்கு அப்போ ஆவரேஜா எவ்வளவு பாடிக்கணும்? ஒரு கிட்டத்தட்ட 400 வரும் இல்லையா? 400, 350, 400 வரும். ஒரு 400 பாட்டை ஒரு நாளில் எழுதுறதுன்னா சாதாரண விஷயமா? கற்பனை எப்ப கதையும் கற்பனையும் வரணும், அதுக்கேற்ற வரிகள் கிடைக்க வேண்டாம்? எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு நாளைக்கு 4 பாட்டு எழுத முடியுமா நம்மளால? யாராவது சாதாரண இப்ப இருக்கிற தமிழ் புலவர்கள், பெரிய புலவர்கள், பண்டிதர்கள், வைரமுத்து மாதிரி பண்டிதர்கள் கூட 4 பாட்டு எழுத முடியுமா ஒரே நாள்ல? முடியாது. ஆனா கம்பர் 400 பாட்டு எழுதியிருக்காரு ஒரு நாளைக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க. 400 பாட்டு ஒரு நாளைக்கு எழுதியிருக்காரு. அது மாதிரி தொடர்ச்சியா 96 நாள் எழுதியிருக்காரு. 3 மாசத்துக்குள்ள முடிச்சாரு. இன்னைக்கு 400 பாட்டு எழுதிட்டு இன்னும் 10 நாள் கழிச்சு அப்புறம் ஒரு நாள்ல 400 பாட்டு எழுதல, மறுநாளும் 400 பாட்டு எழுதியிருக்காரு. நேற்றுக்கு 400 பாட்டு எழுதியிருக்காருன்னா இன்னைக்கு 400 பாட்டு எழுதியிருக்காரு, நாளைக்கு 400 பாட்டு எழுதியிருக்காரு. எப்படி புதுசா மனசுல வார்த்தைகளும் வரிகளும், அந்த சந்தை மாறாத இலக்கண பிழை இருந்ததுன்னா அரங்கிறாது. இலக்கண பிழை இருந்தா தூக்கி போட்டுருவாங்க. அந்த காலத்துல அது பெரியது. இலக்கண பிழையே இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் இலக்கணம் தெரியும், படிச்சிருக்கவே மாட்டாங்க, ஆனா இலக்கணம் தெரியும். படிப்புன்றதே இருக்காது, வேற எதுவும் வெளி உலகம் அறிவெல்லாம் இருக்காது. ஆனா தமிழ் இலக்கணத்துல இது வந்தா அது வரக்கூடாது, அது வந்தா இது வரக்கூடாது, இப்படி வரக்கூடாது, இந்த எழுத்து வந்தா அந்த எழுத்து வரக்கூடாது, பொருளுக்கு பத்தில நடுவில் வரக்கூடாது, எல்லாத்தையும் தெரியும் அவங்களுக்கு. சாதாரண மக்களுக்கே தெரியும், பாமர மக்களுக்கே தெரியும். அதனால ஏமாற்றவே முடியாது. யாராவது ஒரு இடத்துல வந்து இலக்கண பிழையை கண்டுபிடிச்சாங்கன்னா கூட அந்த பாடல் வந்து நிராகரிக்கப்படும். மறுபடியும் கொண்டு போய் அதை சரி பண்ணி மாற்றி எழுதி மறுபடியும் அப்ரூவல் ஆகணும். அது மாதிரி கஷ்டப்பட்டு எழுதிட்டார். 35,000 பாட்டு எழுதியிருக்காருன்றது வந்து நினைக்கும் போது நம்மளுக்கு மலைப்பா இருக்கு. ராமாயணத்தை எழுதி முடிச்சிட்டார். அந்த காலத்துல என்னன்னா, சிற்சபை, பொற்சபை, கனகசபைன்னு 3. சிற்சபைன்றது ஸ்ரீரங்கம், கனகசபைன்றது வந்து சிதம்பரம், பொற்சபைன்றது மதுரை. இந்த 3 சபைகள்லையும் இந்த பாடலை அரங்கேற்றணும். இந்த 3 சபையில அரங்கேற்றி அதுல வந்து பண்டிதர்கள்லாம் அங்க நிறைய உண்டு. மதுரையில வந்து தமிழை வளர்த்த தமிழ் வளர்த்த பண்டிதர்களும், மதுரை வந்து தமிழ் வளர்த்ததுல பேர் போனது. தமிழ்ச்சங்கம் இருந்த வளர்ந்த இடம். தமிழ்ச்சங்கத்துக்கு பாண்டியன் வந்து அவ்வளவு மரியாதை கொடுத்துருந்தான். தமிழ்ச்சங்கம் வளர்க்கறதுக்காக பாண்டியன் நிறைய எடுத்திருக்கான், பாடுபட்டிருக்கான், நிறைய செலவு பண்ணியிருக்கான், நிறைய அதுக்கான முயற்சி பாண்டியவர்கள் எடுத்த முயற்சி சொல்லி மாளாது. அதே ஸ்ரீரங்கம், இது 3 இடத்துலையும் உங்களுக்கு இந்த இது வரணும். இந்த 3 இடத்தையும் அரங்கேறணும். கம்பராமாயணம் அரங்கேறினாதான் அதை ஏத்துக்க முடியும். சோழ நாட்டுல தான் சிதம்பரமும் இருக்கு, ஸ்ரீரங்கமும் இருக்கு. சோழ அரசன் வந்து கம்பர் கூட சோழ அரசனுக்கு சரியா இல்லை, டேர்ம்ஸ் சரியில்லை. கம்பரை வந்து அரசவையை விட்டு விலக்கிட்டான், ஆஸ்தான வித்வான் பதவியிலிருந்து நீக்கிட்டான். சோழ அரசன் 2ஆம் குலத்துக்கு நீக்கிட்டான்றது வந்து ஊர்வலத்துக்கே தெரியும். இந்த சூழ்நிலையில இந்த ராமாயணத்தை அரங்கேற்றணும். எப்படி முடியும்? அரசனோட சப்போர்ட் கிடையாது. ஆனா ஒண்ணு, ஸ்ரீரங்கமும் சிதம்பரமும் கோவில், அங்க பெரிய கோவில். ஸ்ரீரங்கத்துல வந்து
ஸ்ரீரங்கத்துல இருக்க அந்த அவங்க ஸ்ரீரங்கம் அந்த கோயிலை மெயின்டைன் பண்றாங்க பாத்தீங்களா, தர்மகர்த்தா, அந்த கோயிலை நிர்வகிக்கிறாங்களே, அவங்கதான் அந்த ஊருக்கு. ராஜாவோட சட்டம் திட்டம் எதுவும் அந்த ஊர்ல செல்லவே செல்லாது. ஸ்ரீரங்கத்துல அவங்க வச்சதுதான். அவங்கதான் அந்த கோயிலை நிர்வாகம் பண்றவங்க. அந்த ஊருக்கு என்ன வச்சிருக்காங்களோ ஏன்னா ஊரே கோயிலுக்குள்ளதான். ஆக அந்த கோயிலை நிர்வாகம் பண்றாங்கன்னா ஊரை நிர்வாகம் பண்ற மாதிரி ஆயிடும். அதுதான் முக்கியம். ஸ்ரீரங்கத்துல பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், 7 வீதி அடுக்கடுக்கா எல்லாமே உத்தர வீதி, சித்திர வீதி, அதெல்லாம் வரும். எல்லாம் வெளியில நிறைய வரும். அது மாதிரி அந்த மாட வீதி இதெல்லாம் வரும். இது 7 வீதிக்கு உள்ளதான் ஊரே. ஸ்ரீரங்கன்றதே அதுக்கு உள்ளதான். 7 வீதிக்கு உள்ளதான் ஸ்ரீரங்கம். இந்த 7வது வீதி வந்து இந்த பக்கம் காவிரிலையும் அந்த பக்கத்துல கொள்ளடத்துலையும் போய் முடிஞ்சிடும். ஆக இந்த 7 வீதி இருக்கு பாத்தீங்களா, இந்த 7 வீதிக்குள்ளதான் வேறு 7 மதில்கள். அதனால அந்த கோயிலுக்குள்ள வந்து சோழ ராஜாவோட இதெல்லாம் செல்லுபடி ஆகாது. சாதாரணமா இவர் வந்து ஒரு அந்த காலத்துல வந்து வைஷ்ணவம் சைவம்ன்ற அந்த பாகுபாடு நிறைய இருக்கு. சைவத்துக்கு முதல் எதிரி வைஷ்ணவம் தான், வைஷ்ணவத்துக்கு முதல் எதிரி சைவம் தான், அப்புறம் தான் மற்றதெல்லாம். அந்த மாதிரி ஒரு காலம் அது இருந்த காலம். அதுக்கப்புறம் மாறிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜெயினர்கள் வந்த அப்புறமும் முகலாயர்கள் வந்த அப்புறமும் இதெல்லாம் சைவ சமயம் எங்க இருந்ததுன்னே தெரியல, உள்ள ஒத்து போயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில இவர் வந்து வைஷ்ணவர். கம்பர் வந்து பிறப்பால் வைஷ்ணவர், வைஷ்ணவ குடும்பத்தை சேர்ந்தவர். அதனாலதான் கம்பம்னு கம்பத்தை உடைச்சுன்னு நரசிம்மர் வந்ததுனாலதான் கம்பர்ன்ற பேரே இவருக்கு வந்துடுது. இவரை பத்தி ஸ்ரீரங்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, ஸ்ரீரங்கம் கோவில்ல இருக்கிறவங்களுக்கு என்னன்னா ஒரு பயங்கர தான்ற அந்த இது உண்டு. கோயில் நம்ம கண்ட்ரோல். இதுல வந்து ராஜாவோட ஆடுபடியும் செல்லாது, யாரு என்ன வந்து பண்ணாலும் இங்க அவங்களோட ஆளுமையெல்லாம் செல்லாது, இந்த ஊர் நம்புது அப்படின்றது. அதுல போய் கம்பர் வந்து போய் கெஞ்சார். அந்த நேரத்துல ஆளவந்தார் காலம்னு நினைக்கிறேன். ஆளவந்தாரா நாடுமொழிகள் காலமா தெரியல. அந்த காலத்துல வந்து இவர் வந்து அவங்க கிட்ட போய் சொல்றாரு இது மாதிரி சொன்னே. ரெண்டாவது, ஸ்ரீரங்கத்துல இருந்தவங்களுக்கு என்னன்னா தமிழ் வளர்க்குறது. 4000 திவ்ய பிரபந்தம்லாம் வந்திருக்கு இல்லையா, அது மாதிரி தமிழை வளர்க்குற அந்த இது உண்டு. தமிழ் வளர்க்கணும். கம்பர் ராமாயணம் எழுதியிருக்காரு, ராமரோட கதையை எழுதியிருக்காருன்னு. ராமர் கதைன்றது ராமரோட இதுதானே. ராமர் கையில கொடுத்த விக்கிரகம் தானே அங்க இருக்கு உள்ள ஸ்ரீரங்கத்துல. விபீஷண கிட்ட கொடுத்தமிச்சு விபீஷணை வந்து கீழே வச்சு எடுக்க முடியாம போனது தானே. அதனால ஸ்ரீரங்கம் கோயிலுக்கும் ராமாயணத்துக்கும் நிறைய தொடர்பு உண்டு. ஆனால் ராமாயணம் இவர் எழுதியிருக்காருனோடனே அவங்க ஓரளவு சரி நம்ம இங்க அரங்கேற்றத்துக்கு ஒத்துக்கலாம் அப்படின்ட்டு ஸ்ரீரங்கத்துல அரங்கேற்றுறாங்க. ஸ்ரீரங்கத்துல அரங்கேற்றும் போது என்ன ஆகுதுன்னா, ஸ்ரீரங்கத்துல இன்னைக்கும் நானும் போகும்போது பார்த்துருக்கோம், அந்த பின்னாடி தாயார் சன்னிக்கு பக்கத்துல கம்பர் ராமாயணத்தை அரங்கேற்றின மண்டபம்னே சிச்சவைன்னு ஒரு மண்டபம் இருக்காங்க. அந்த மண்டபத்துக்கு பக்கத்துல எதிர வந்து தேசிய சன்னதி இருக்கும். சைட்ல வந்து மேட்டழகிய சிங்கர்னு ஒரு சன்னதி இருக்கு. மேட்டழகிய சிங்கர்னு, அழகிய சிங்கர்னா நரசிம்மர், மேட்டழகிய சிங்கர்னா உயரத்துல மேல ஒரு 30-40 படி மேலே ஏறி போனா நரசிம்மர் இருக்கும். சாதாரணமா அதுல ரொம்ப ஏறி மேல போக மாட்டாங்க. ஏன்னா கீழே இருந்து பார்த்தாலே கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்தா நரசிம்மர் என்ன தெரியும். நரசிம்மர் அப்படியே நின்று பார்க்கணும், சேவிக்கணும் தானே. கீழே என்ன சேவிச்சு போயிடாங்க. எல்லாம் நிறைய வயசானவங்க படியா இருப்பாங்க. நாங்களே இது மாதிரி எத்தனை தடவை வந்திருக்கோம். ஒரு தடமோ 2 தடமோ தான் நானும் அந்த படி கஷ்டப்பட்டு ஏறி கிட்ட போய் சேவிச்சோம். அந்த இடத்துல கம்பர் வந்து ராமாயணத்தை அரங்கேற்றத்துக்கு எல்லாரும் ஒத்துக்கிறா, எல்லாம் வந்து பண்றாரு. பண்ணும்போது இவர் பாடுற பாட்டுல என்னன்னா 100 பாட்டுக்கு ஒரு பாட்டு வந்து அவருக்கு ஆதரவு கொடுத்தார் இல்லையா சடையப்ப வள்ளல், அவரை அதுல லிங்க் பண்ணி அந்த பாட்டுல அது எப்படி லிங்க் பண்றான்றதெல்லாம் நான் சொல்றேன் அப்புறம் உங்களுக்கு. அந்த இந்த பாட்டு வரும்போது வரும். ராமாயணம் இந்த பட்டாபிஷேகத்தை, ராமர் பட்டாபிஷேகத்துல வரும். அதுல என்னன்னா வரும். அது என்னன்னா அந்த சடையப்பவனுடைய முன்னோர்கள் வந்து அந்த தலையில வைக்கிற மகுடம் இருக்க, மகுடத்தை எடுத்து கொடுக்க வசிஷ்டரே புனைந்தான் மௌலின்னா கிரீடம். வசிஷ்டர் வந்து எடுத்து அந்த இது கிரீடத்தை ராமருக்கு சூட்டினாராம் பட்டாபிஷேகத்தை. சூட்டும் போது அதை யார் எடுத்து கொடுத்ததுன்னா சடையப்பவர்களோட வழி வந்தவர்கள் அங்கிருந்து அதை எடுத்து முன்னோர்கள், சடையப்பவர்களோட முன்னோர்கள் எடுத்து. அதாவது சடையப்பொருள் ஏதோ ஒரு இடத்துல கொண்டு வரணும். 100 பாட்டுக்கு ஒரு பாட்டுல சடையப்பொருள் இது மாதிரி கொண்டு வந்துருந்தாராம். அதை அங்க அப்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் சடையப்பவள்ன்றது ராமர் காவியம், இது ராமர் கதையை சொல்லும்போது இது மாதிரி கொண்டு வரக்கூடாது, உங்களுக்கு அவருக்கு நன்றி தெரிவிக்கணும்னா வேணா 1000 பாட்டுக்கு ஒரு இடத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சரின்னு ஒத்துக்கிறார் கம்பர். ஏன்னா ராமாயணம் அரங்கேறி ஆகணும். அதனால அவங்க சொல்றாங்க இல்லையா, சொல்லும் போதே அப்படியே அந்த இடத்துலயே 35,000 பாட்டு 35,000 பாட்டுனா 3500 இடத்துல கம்பரோட இது சடையப்பவளோட ஸ்துதி வந்திருக்கும் இல்லையா. 35,000 பாட்டுனா 350 இடத்துல வந்திருக்கும் இல்லையா. 100 பாட்டுக்கு ஒரு இடத்துல 350 இடத்துல வந்திருக்கும். அங்கேயே 350 இடத்துலயும் உடனே மாத்தினாராம், அப்பயே மாத்தினாராம்.
350 இடத்துலையும் அப்பயே எடுத்துட்டு அதை வந்து 35 இடத்துல 1000 பாட்டுக்கு ஒரு இடத்துல 35 இடத்துல மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற அந்த 350ல 35 போச்சுன்னா எவ்வளவு 315 இடத்துல உடனே ரிமூவ் பண்ணாராம். இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம், இதெல்லாம் செய்யற விஷயமா இது. அந்த மாதிரி பண்ணி உடனே அதை எடுத்துட்டு நீ இப்ப அரங்கேற்றலாம், நான் எடுத்துட்டேன் சடை பவுடல் பேரை எடுத்துட்டேன், நீ அரங்கேற்றலான்னு ஒத்துக்கிறா. எல்லாரும் ஒத்துட்டு பாடுறார். இவர் பாடும்போது அந்த ராமாயணத்துல ஒரு இடம் சொல்ற பாருங்க, விபீஷணன் வந்து ராவணனுக்கு புத்திமதி சொல்றான், இந்த மாதிரி பண்ணாத, இவர் வந்து சாதாரண ஆள் இல்லை, நான் வந்திருக்கிறது ராமர், அடுத்த மனைவியை கொண்டு வச்சுட்டு பிறன் மனைவியை நினைக்கிற தப்பு, கொண்டு கடத்தி பண்றது தப்பு, உடனே கொண்டு போய் கொடுத்துட்டு ராமர்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு கேட்கிறேன். அதை சொல்லும் போது இந்த ராமர் யாருங்கும் போது இரண்யன் கதையை சொல்றேன். இரண்யன் கதை, இரண்யன் பிரகலாதன் கதையை சொல்லி அந்த இரண்யன் பிரகலாதன் வதம் பண்ண நரசிம்மரோட அவதாரம் தான் இவர். நரசிம்மர் தான், நரசிம்மர் ராமரா இப்ப வந்திருக்காரு, அந்த நரசிம்மர் தான் இப்ப நரசிம்மர் ராமரா வந்திருக்காரு, வேண்டாம் கொண்டு போய் விட்டுருன்னு சொல்றான். அந்த ஏதாவது அதுக்கு பேர் நீங்க ராமாயணத்துல பார்த்தீங்கன்னா ஹிரண்ய வதை படலம்னு வரும், ஹிரண்ய வதை படலம்னு. அது இந்த இடத்துல வரும். விபீஷணன் ராவணனுக்கு புத்தி சொல்ற இடத்துல இந்த கதையை சொல்லி, அந்த இரண்யன் கதையை சொல்லி, இந்த மாதிரி ராமரும் நரசிம்மரும் ஒண்ணுதான், வேண்டாம் ராமர்கிட்ட ஒண்ணாதுன்னு சொல்றாரு. ராமர்கிட்ட தகராறு வச்சுக்காத, கொண்டு போய் சீதையை விட்டுரு, சீதை மகாலட்சுமின்னு சொல்றாரு. அந்த வந்து வால்மீகி ராமாயணத்துல அது இல்லை. இந்த ஹிரண்ய வதை படலமே வால்மீகி ராமாயணத்துல இல்லை. அதே மாதிரி விபீஷணன் நிறைய அட்வைஸ் பண்ற மாதிரி சொல்ல, கம்பர் என்ன பண்றாரு இந்த இடத்துல, இந்த நரசிம்ம அவதாரம் வந்து நம்ம மக்களுக்கு கொஞ்சம் தெரியணும், நரசிம்ம அவதாரத்தை பத்தி நம்ம மக்களுக்கு புரிஞ்சுக்கணும், நரசிம்மரை பத்தி நரசிம்ம அவதாரத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கதையில வந்து இவர் சேர்த்திருக்காரு ராமாயணத்துல. அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அங்க அந்த இது அந்த ஸ்ரீரங்கத்துல சேர்ந்தவங்க ஒன்றும் இது இளைஞனை இது பண்ற மாதிரி வால்மீகி ராமாயணம் அப்ப எல்லாருக்கும் தெரியும், ஓரளவு பண்டிதர்களுக்கே வால்மீகி ராமாயணம் தெரியும். வால்மீகி ராமாயணத்துல இல்ல, இது வந்து நீயா சேர்த்துட்டு உன்னோட கற்பனை எல்லாம் கொண்டு நீங்க சேர்க்க கூடாது அப்படின்னு திட்டுறா. எல்லாரும் வந்து அதை ஒத்துக்க மாட்டேங்கிற, ஒத்துக்க மாட்டேன்னுட்டு எல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னே கரையை அப்படியே ஒரு நிமிஷம் நின்று போச்சு அரங்கேற்றம். நின்று போன உடனே அவங்களுக்கெல்லாம் பரம திருப்தி. அந்த குரு இருந்தாரு, நாதமணிலாம் தெரியல, ஆலவதார தெரியல, அவங்க தான் அரங்கேற்றத்துக்கு ஒத்துட்டாங்களே ஒழிய மீதி சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு கம்பர் வந்து ஒரு இசை வேளாளர் குலத்தை சேர்ந்தவர் இல்லையா, ஒரு பிராமணர் அல்லாதவர் வந்து ஒரு காவியமே இயற்றி அதை கொண்டு நம்மளை வச்சுட்டு நம்மளோட துணையோட நம்மளோட ஆதரவோட அதை வந்து அரங்கேற்றாருன்னா நம்ம குருவும் அதுக்கு துணை போறார். இது எப்படி அவனை அந்த மாதிரி டெவலப் பண்ணது, அதெல்லாம் உள்ளூர காழ்ப்பு. பிராமணர் அல்லாதவர்கள் பிராமணன் வசதி, இவன் சாதாரண ஆள், ஒரு இசை வேளாளர் குலத்தை சேர்ந்தவன் இவ்வளவு பெரிய ஒரு காவியத்தை இயற்றியிருக்கானே அப்படின்றது வந்து எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு பொறாமை. அதுக்குள்ள இந்த ராமாயணம் நிக்கிறதுன்னு எல்லாருக்கும் ஒரு குருவ திருப்தி. குருவ திருப்தியில அது உள்ள இருந்த ஒருத்தர் வந்து தன்னறியாவே எழுந்து ஆஹாஹான்னு சிரிச்சாராம். சிரிச்ச உடனே மேல இந்த மேட்டழகி சிங்கர்னு சொன்னேன் இல்லையாப்ப பக்கத்துல, அதுக்கு எதிரதான் இந்த மண்டபம். மேட்டழகி சிங்கர் அங்க இருந்து யாரடா சிரித்தாயின்னு கத்தினாராம். சவுண்டு வந்துதான், சிங்கம் கர்ஜிக்கிற சவுண்டு, சிங்கம் மேல இருந்து கர்ஜிக்கிறான். நரசிம்மர் அப்படியே கர்ஜனம், சிங்கம் கர்ஜிக்கிற சத்தம், யாரடா சொன்னாய் அப்படின்னு. உடனே பயந்து போய் எல்லாரும் மிரண்டு போய் கம்பர் உடனே அந்த இடத்துல ஒருவன் ஒன்றே ஆகிலும்னு ஒரு உயிர் ஒன்றே ஆகிலும் அப்படின்ற ஒரு பாட்டை பாடுறார். பாடும்போது எல்லாரும் பாக்குறா அந்த நரசிம்மர் அந்த சட்டம் வந்த திசைய அந்த மேட்டழகி சிங்க தலையை ஆட்டுறாராம். ஆமா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு தலையை ஆட்டுறாராம். மேட்டழகி சிங்க தலையை ஆட்டி ஆட்டி ரசிச்சு கேட்டாராம். உடனே பயந்து போய் ராமாயணத்துல அந்த அரங்கேற்றம் வந்த இடத்துல எல்லாரும் பயந்து போய் நரசிம்மரே ஒத்துட்டார், நரசிம்மர் வந்து இது பண்ணிட்டாருன்னு ஒரே போய் அப்புறம் எல்லாரும் கொண்டாடி அந்த அரங்கேற்றிட்டாலாம். அன்னைக்கே அந்த ராமாயணம் வந்து அரங்கேற்றம் நல்லபடியா அரங்கேற்றப்பட்டது. அதுக்கு வந்து மேட்டழகி சிங்கர் தான் அருள் புரிந்தார். மேட்டழகி சிங்கர் அருள் புரிந்து ராமாயணம் நல்லபடியா சிற்சபையில அரங்கேறிச்சு. அது வரைக்கும் இன்னைக்கு. நாளைக்கு மீதி பார்ப்போம். நாளைக்கு வந்து கனக சபையில் எப்படி அரங்கேறதுன்றது, அதுக்கப்புறம் பொற்சபையில் எப்படி அரங்கேறித்துன்றது இருக்கு. அப்புறம் கம்பர் வந்து மறுபடியும் சோழராஜன்கிட்ட வந்து சேர்ந்து அதெல்லாம் இருக்கு நிறைய. தேங்க்யூ. இந்த ரேஞ்ச் போருமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சுருக்கி சொல்றதுனால சொல்றேன். நீங்க உங்களோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்றது தான் எனக்கு, அதை வச்சுதான் நான் சொல்லுவேன். இல்லாட்டா இதையே இன்னும் 4 இப்ப நான் அதை சொன்னதையே போனா 4 வரியில கூட முடிச்சிடலாம். பட் இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத போயிடும். தேங்க்யூ.